ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் கிளம்பியாச்சு. சக்தி வந்து அர்ஜென்ட் ஒர்க்குங்கனால வேலைக்கு போயிட்டாரு. அதனால ஆராதனை குட்டி சுகாஸ் குட்டியும் கூட்டிட்டு போக முடியல. ஈவினிங் கூட்டிட்டு போயிடுவோம் அவர் வந்ததுக்கு அப்புறம். இன்னும் 9 நாளைக்கு நந்தா தீபம் எரியும். அதனால போய்க்கலான்ட்டு இப்ப நானும் எங்க அம்மாவும் கிளம்பிட்டோம். அம்மா ஒர்க்குக்கு போயிட்டு வருவாங்க, நான் அப்படியே கோவிலுக்கு போவேன். அந்த விளாக் தான் வரும் பாருங்க. நிறைய பேர் வந்து அட்ரஸ் தெரியலன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். டைமும் இல்லை ஒவ்வொரு கமெண்டா பார்த்து ரிப்ளை பண்றதுக்கு. தண்ணீர் பந்தல் பாளையம் கோபி டு திருப்பூர் ரோட்ல தண்ணீர் பந்தல் பாளையம் ஸ்டாப்லயே கட் அவுட் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து உள்ள வந்தோம்னா கோவில் இருக்கு. ஓகே, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வர முடியலனாலும் இன்னும் 9 நாளைக்கு அங்க கோவில் விசேஷமா தான் இருக்கும். வாங்க, ஓகேங்களா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வீடியோக்குள்ள போலாம். அவர் எப்படி பாருங்க எவ்வளவு வேகமா போறாரு. அவர் அங்க போயிட்டாரு பாருங்க. என்ன ஒரு ஆர்வமா போறாரு. கருப்பராயன் அழைச்சிட்டு ஆமா ரொம்ப மோசம். பயந்துக்குவா அப்படி. ரொம்ப சின்ன வயசுல பண்ணிட்டாங்களோ 20 முடியிற ஓரத்துக்கு. கரெக்ட். அந்த மாதிரி தான் நினைச்ச பையன் ஒரு 8 வயசு இருப்பானா? ஆமாங்க. 9 5 6 இருக்கும். 5 3 வருஷத்துக்கு. எப்படின்னு தெரியலைங்க, நம்ம இன்னும் போனதே இல்லையா. மேல இருக்கும் ஆத்துவாங்க. ஒரு சாமியாடிட்டே தான் போறாரு. பயங்கரமா இறங்கும். 3 சுத்து சுத்துவாங்களா? அப்புறம் சுத்துறது வந்து ஹோமத்துக்கு போடுவோம்.
வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில அம்மா திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அவர் வந்து சாப்பாடு வாங்க போயிருக்காரு. வாங்கிட்டு வந்து நாங்க சாப்பிட போறோம். பொங்கல், சாம்பார், சாப்பாடு, பொரியல், சக்கரை பொங்கல். வெயில் அதிகமா இருக்குதுங்க. சாப்பிட்டு வந்து அப்புறம் மீட் பண்றோம். போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு கோவில்ல ஸ்பெஷல் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இவங்க வந்து கிளம்பிட்டாங்க. சாரு மேடம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதனால ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுக்கலான்ட்டு எடுத்தேன். ஹாய் சொல்லுங்க. இவங்களாம் வந்து சிறப்பா தரிசனம் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வரல. சரி, வர முடியாதவங்க வீடியோல பார்த்து சாமியை கும்பிட்டுருக்காங்க. உங்களை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்ல. சொல்லுங்க உங்க சேனல் நேம். மதுஸ்ரீ வெஜிடபிள் கார்த்திகா என்னோட சேனல் பேரு. இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் வந்து வீடியோ மூலியமா வந்துட்டு கோவிலுக்கு வந்தாங்க. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பாத்துக்கோம். கிளம்புறாங்க. நல்லபடியா கருப்பராயனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. மாங்காய் சாப்பிடலாம், செம்மையா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டு இப்ப மாங்காய் கொண்டு அடுத்ததுக்காக மாங்காய் சாப்பிடுறோம். ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் மாங்காய். எல்லாருக்கும் மாங்காய் மிளகா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அந்த தாத்தா 20 ரூபா கொடுத்துருவாங்கன்னா வேற லெவல் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தீபம் நம்ம வந்து போட்டாச்சு பிள்ளையாருக்கு. ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, பாத்துக்கோங்க. ஒரிஜினல் திரும்புங்க. ஒரிஜினல் ஹேர் தான். சபரி முடின நான் தான் சந்தேகப்பட்டுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தேகப்பட்டுட்டேன். ஆலாமரத்து கருப்பராய் கும்பாபிஷேகம் சிறப்பா முடிஞ்சு. சுத்தியும் ஒரே பசுமை தான். வாவ். நான் வந்து தீபம் போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார பாக்கு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கருப்பராயனுக்கு தீபம் போடுறோம். தீபத்தை காட்டுங்க. ஏன்னா நீ எடுக்கிறியா? நீதான் கேமராமேனு எனக்கு சொன்னல. அப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேங்கிற ஒண்ணு நீ வளைச்சு வளைச்சு தப்பு எடுப்பிய. சொன்னது சொன்ன மாதிரி எடுக்கணும். நீ இப்படி எடுப்ப, இப்படி எடுப்ப. கை வலிக்கு போச்சு. அதெல்லாம் பண்ணாம இருப்பேன் நானு. அத பண்ணாம இருப்பேன் நானு. மொத்த நாளா சாப்பாடு தான். நீங்க சாப்பிட்டாச்சா? அவர் வளைச்சு வளைச்சு அது என்ன பண்ணிட்டாரு? அத்தியா, அவரை வெளியே வந்துட்டாரு குட்டியே. ஐயோ, சண்டே ஸ்கூல்ல போயிட்டாரு அவரு. அது வேண்டாம், நீங்க மாத்தி பிடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் மாத்தி கொடுக்க மாட்டேன். சரி, அவர் வெளியிலே வந்துட்டாரு. சரி, சும்மாவே சிரிச்சுட்டே இருந்தேன். போதும் போதும். எங்க முன்னாடி வழியா வேலைக்கு போயிட்டாரு. அதெல்லாம் கேட்க குடும்பம் இப்படி ஆட்டுக்கிறாரு. மோகன் கூப்பிடுறோம்.
ஒரு சாமி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்காரு கருப்பராயன். கம்பீரமா இருக்காரா? சின்னன் பெரியண்ணன் கருப்பராயன் வந்து உள்ள இருக்கு. அப்புறங்க என்ன பண்றீங்க? vlog எடுத்துட்டு இருக்கீங்களா? இது ஆலாமரம். இங்க பாருங்க மணி சூப்பரா இருக்குதுல்ல, அழகா இருக்கு. காத்துங்கறனால இன்னும் கட்டுப்படுத்த முடியவில்லை. பயன்ஸா இருக்குது. நான் சாமி நல்லா க்ளோஸ் அப் எடுத்து பார்த்தேன். இது வந்து ஹைட்டா இருக்கறனால நம்ம தள்ளி நின்று எடுக்கணும். உண்மைதான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தீபம் போட்டு திருப்தியா முடிஞ்சு. கும்பாபிஷேகம் வந்து சிறப்பா முடிஞ்சு. வர முடியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். சக்தி உள்ள கருப்பராயன் கோயில். நீங்க என்ன வேண்டினாலும் கண்டிப்பா அது கடவுள் நமக்கு கொடுப்பாரு. நம்பிக்கையோட சாமி கும்பிடுங்க. வீடியோ நான் வந்து வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். எல்லோருக்குமே அதே மாதிரி நடக்கும், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகேங்களா? காயத்ரி சேனல் கலைமதி சேனல் சப்போர்ட் பண்றவங்க அத்தனை பேருமே மதுஸ்ரீ வெஜிடபிள் ஷாப் எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் இவங்களும் ஒன்று. ஸோ நீங்களும் சப்போர்ட் கொடுங்க அவங்களுக்கும். கோவிலுக்காக வந்தாங்க. என்னோட மதுஸ்ரீ வெஜிடபிள் ஷாப் சேனல் இருக்கிற வீடியோ பார்க்கறவங்க அத்தனை பேரும் கலைமதி பிளாட் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்புறோம். அதாவது ஒரு சின்ன வீடியோ, லாஸ்ட் வீடியோ. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவை. லாஸ்ட் வீடியோ இல்ல, இங்கே இது லாஸ்ட் வீடியோ. அப்புறம் வீட்டுக்கு போய் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்துடும். நாங்க போயிட்டு நான் வீடியோவை பினிஷ் பண்றேன் வீட்டுக்கு போயிட்டு.